சேனல் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்எம்எஸ் ப்ரோஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, எனக்கு பயங்கரமாக பசிங்குதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:40 ஆகுது. இந்த டைமில் ஈவினிங் டைமில் ஏதாச்சும் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு சொன்னேன். எங்கள் அண்ணன் கிட்டே ஏதாச்சும் சமைச்சு கொடுங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார் பிரெட் ஆம்லெட் செஞ்சு தரேன்னு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு 3 பொருள் போதும். ஒன்று பிரெட்டு, இன்னொரு முட்டை, அப்புறம் சுகர். இந்த 3 பொருள் இருந்தால் ஈஸியாக முட்டை பிரெட்டு யாருனாலும் செஞ்சிடலாம். அடுப்பு சிலிண்டர் அதெல்லாம் யாரு? அதெல்லாம் காமன், அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. அதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் ஏற்கனவே. இந்த பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு இப்போ நான் 5 முட்டை எடுத்துக்கிட்டேன். நீங்களும் 5 முட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் எங்களுக்கு அதிகமாக பிடிக்கும், அதனால் நாங்கள் நிறையா சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. போதும். என்ன போதும்? சுகர் போதும். இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி எங்கே விட்டுருவீங்க? இங்கேயே தான் விடுவோம், எங்கேயும் விட மாட்டோம். எங்கள் கீழேயா? இப்போ சுகரும் எக்கும் நல்லா ஆட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிரெட் பீஸை இதில் முக்கி எடுத்து அப்படியே அடுப்பில் வச்சு சமைக்க வேண்டியது தான். வாங்க, இதே மாதிரி முக்கி எடுத்துக்கலாம். பார்த்து மூச்சு திணற போகுது. எதுக்கு? இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் முக்கி எடுத்து தம்பி கேமரா கிட்ட கொண்டு வரலாம். அப்படியே கொண்டு போய் எண்ணெய் தடவணுமா? இதே மாதிரி ஒவ்வொரு பிரெட் பீஸாக முட்டையில் நல்லா முக்கி எடுத்து தவால வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸையும் எடுத்து நல்லா முக்கி முட்டையில் நல்லா இந்த பக்கம் ஒரு பெரட்டு, அந்த பக்கம் ஒரு பெரட்டு பெரட்டி அப்படியே அடுப்பில் வச்சுக்க வேண்டியதுதான். அடுப்பில் எல்லாம் தவால. இப்போ பிரெட்டை நல்லா பெரட்டி போட்டுருக்கோம். பிரெட்டை நல்லா பெரட்டி போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நெய்யை விட்டுக்கலாம். நல்லா மண்புடன் நமது கிராமங்களில் இருந்து ஜிஆர்பி நெய். அது ஆரோக்கிய மில்க்கு. ஓ சாரி தப்பாக சொல்லிட்டேன். இதில் கொஞ்சமாக நெய்யை விட்டுக்கலாம். நெய் அப்படியே உருகுது அனல்ல. இப்போ மறுபடியும் இந்த பக்கமாக பெரட்டி போட்டுக்கணும். ஒட்டுது முட்டை. இப்போ மறுபடியும் இந்த பக்கமும் நெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. நாங்கள் செஞ்ச மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் அண்ணன் கிச்சனில் சமைக்கிறது எனக்கு இங்கே வாசனை தூக்குது. சீக்கிரம் ப்ரோ. இப்போ பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ இது போய் என் தம்பிக்கிட்ட கொடுத்து அவன் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவான். இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் முட்டையில் முக்கி அதே மாதிரி சமைச்சு எடுத்துக்கோங்க. எங்கள் அண்ணன் பிரெட் ஆம்லெட்டு செஞ்சு என் கையில் கொடுத்துட்டாருங்க. இதை நான் இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன்.
பிரெட் ஆம்லெட் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. பிரெட் ஆம்லெட்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது, எல்லாருக்குமே தான் பிடிக்கும், பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும். உண்மையாக டேஸ்ட்டாக இருக்குது. அந்த சுகர்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, ஸ்வீட்டாக இருக்குது. அந்த ஆம்லெட் ஸ்மெல் வருது, நெய் ஸ்மெல் கூட வருது. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோவில் பிரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் SMS ப்ரோஸ். பாய்.